கூடலூரில் கால்நடைகளை தாக்கிக் கொன்ற புலியை கூண்டு வைத்து பிடிக்க முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உத்தரவிட்டுள்ளார். கூடலூர் தேவர் சோலை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கால்நடைகளை புலி அடித்துக் கொன்றது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து புலியை கூண்டு வைத்து பிடிக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் புலியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பேருந்து நிலையம் எதிரே இயங்கும் மதுபான கடையை அகற்றக் கோரி நகராட்சி கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர் அபிதா பேகம் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் நகராட்சியின் சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பொதுமக்களுக்கு இடையராக இருக்கும் மதுபான கடையை அகற்றிவிட்டு கூட்டத்தை நடத்துமாறு கூறி அபிதா பேகம் மைக்கை தள்ளிவிட்டு தர்ணா செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற எம்.எஸ். சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவு சர்வதேச மாநாட்டில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். அவரை சுவாமிநாதனின் மகளும் விஞ்ஞானியுமான சௌமியா சுவாமிநாதன் வரவேற்று உபசரித்தார். பின்னர் வேளாண் கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு எம்.எஸ். சுவாமிநாதன் தொடர்பான நூல் ஒன்றை விழாவில் வெளியிட்டார். முன்னதாக மேடையில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் பசுமை புரட்சிக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். சேலத்தில் குகை மாரியம்மன் மற்றும் காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பல்வேறு குழுவினர் சார்பில் சமயபுரம் மாரியம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், பெரியநாயகி அம்மன் சமேத தோணியப்பருடன் நாரதர், சிவன், பார்வதி, பாரத மாதா, அறுபடை வீடு, முருகன்களின் திருக்கோலம் என 10க்கும் மேற்பட்ட வண்டிகளில் கடவுள் வேடமணிந்து வந்தனர். இந்த வண்டிகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தின் நடுவே வந்தன. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள மேம்பாலத்தில் இருந்து குதித்து ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பாலாஜி தாக்கூ குரம்பேட்டையில் தங்கி ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல வீட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அலுவலகத்திற்கு புறப்பட்ட பாலாஜி மேம்பாலத்தில் பைக்கை நிறுத்தி கண்ணிமைக்கும் நேரத்தில் பாலத்தில் இருந்து குதித்தார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இளைஞரின் தற்கொலைக்கு பணிச்சூழல் காரணமா, வீட்டில் ஏதேனும் பிரச்சனையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை அடுத்த குன்றத்தூரில் பட்டா பெயர் மாறுதலுக்கு 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விஏஓ கைது செய்யப்பட்டார். தண்டலம் பகுதியை சேர்ந்த ரவி பாரதி பட்டா மாறுதல் கோரி 2ஆம் கட்டளை கிராம நிர்வாக அதிகாரி ராபர்ட் ராஜ் என்பவரை அணுகியுள்ளார். அவர் 80,000 ரூபாய் லஞ்சம் பேசி முன்பணமாக 30,000 ரூபாய் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் ரவி பாரதி புகார் அளித்தார். இடையில் கொழுமணிவாக்கம் பகுதியில் ரவி பாரதியிடம் லஞ்ச பணத்தை ராபர்ட் ராஜ் பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னபாரண்டப்பள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளியின் சமையல் கூட பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 2 சிலிண்டர்களை திருடியுள்ளனர். அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வைத்திருந்த அறையின் பூட்டை உடைக்க முயன்ற நிலையில் அதை உடைக்க முடியாமல் விட்டுச் சென்றனர். கடந்த ஆண்டும் இதேபோன்ற திருட்டு சம்பவம் நடந்த சூழலில் திருடர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியை அடுத்த மூக்கனூர் கிராமத்தில் ரயில் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பு மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். பொதுமக்களின் நீண்ட கோரிக்கைக்கு பின் 70 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டப்பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மூக்கனூர் ரயில் நிலையத்தை அதே பகுதியில் அமைக்க வேண்டுமென ஒரு தரப்பினரும், மாற்று இடத்தில் அமைக்க கோரி மற்றொரு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பழைய ரயில் நிலையம் தங்கள் கிராம பகுதியில் வருவதால் மாற்று இடத்தில் அமைக்க வேண்டுமென அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்து மின்சாதனங்களை திருடிய வடமாநில இளைஞரை தோட்ட தொழிலாளர்கள் மடக்கி பிடித்தனர். தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் வயர்கள், மோட்டார்கள், இரும்பு கம்பிகள் தொடர்ந்து திருடுபோவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது தோட்டத்தில் புகுந்த வடமாநில இளைஞர் அங்கிருந்த மின்சாதனங்களை திருட முயன்றார். இதை பார்த்த தோட்டப் பணியாளர்கள் அவரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தார். வழக்கம் போல் நீதிமன்றத்திற்கு சென்று பணிகளை மேற்கொண்டிருந்த வழக்கறிஞர் ஆனந்த் நாகேஸ்வர் ராவ் என்பவருக்கு திடீர் என்று மாரடைப்பு ஏற்பட்டதால் மயங்கி சரிந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் உயிரிழந்தார்.
திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் தாராபுரத்தைச் சேர்ந்த பிரீத்தி என்பவருக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த சதீஷ்வருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் 120 சவர நகை, 25 லட்சம் ரொக்கம், 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இனோவா கார் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கூடுதலாக 50 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு கணவர் வீட்டார் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிரீத்தியின் கணவர் சதீஷ்வர், அவரது தந்தை விஜயகுமார், தாய் உமா ஆகியோரை நல்லூர் போலீசார் கைது செய்தனர். கூடலூரில் கால்நடைகளை தாக்கிக் கொன்ற புலியை கூண்டு வைத்து பிடிக்க முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உத்தரவிட்டுள்ளார். கூடலூர் தேவர் சோலை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கால்நடைகளை புலி அடித்துக் கொன்றது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து புலியை கூண்டு வைத்து பிடிக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் புலியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பேருந்து நிலையம் எதிரே இயங்கும் மதுபான கடையை அகற்றக் கோரி நகராட்சி கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர் அபிதா பேகம் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் நகராட்சியின் சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பொதுமக்களுக்கு இடையராக இருக்கும் மதுபான கடையை அகற்றிவிட்டு கூட்டத்தை நடத்துமாறு கூறி அபிதா பேகம் மைக்கை தள்ளிவிட்டு தர்ணா செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவு சர்வதேச மாநாட்டில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். அவரை சுவாமிநாதனின் மகளும் விஞ்ஞானியுமான சௌமியா சுவாமிநாதன் வரவேற்று உபசரித்தார். பின்னர் வேளாண் கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு MS சுவாமிநாதன் தொடர்பான நூல் ஒன்றை விழாவில் வெளியிட்டார். முன்னதாக மேடையில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் பசுமை புரட்சிக்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். சேலத்தில் குகை மாரியம்மன் மற்றும் காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பல்வேறு குழுவினர் சார்பில் சமயபுரம் மாரியம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், பெரியநாயகி அம்மன் சமேத தோணியப்பருடன் நாரதர், சிவன், பார்வதி, பாரத மாதா, அறுபடை வீடு, முருகன்களின் திருக்கோலம் என 10க்கும் மேற்பட்ட வண்டிகளில் கடவுள் வேடமணிந்து வந்தன. இந்த வண்டிகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தின் நடுவே வந்தன. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள மேம்பாலத்தில் இருந்து குதித்து IT ஊழியர் தற்கொலை செய்து கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பாலாஜி தாக்கூ குரோம்பேட்டையில் தங்கி IT நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல வீட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அலுவலகத்திற்கு புறப்பட்ட பாலாஜி மேம்பாலத்தில் பைக்கை நிறுத்தி கண்ணிமைக்கும் நேரத்தில் பாலத்தில் இருந்து குதித்தார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இளைஞரின் தற்கொலைக்கு பணிச்சூழல் காரணமா, வீட்டில் ஏதேனும் பிரச்சனையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை அடுத்த குன்றத்தூரில் பட்டா பெயர் மாறுதலுக்கு 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற VAO கைது செய்யப்பட்டார். தண்டலம் பகுதியை சேர்ந்த ரவி பாரதி பட்டா மாறுதல் கோரி 2ஆம் கட்டளை கிராம நிர்வாக அதிகாரி ராபர்ட் ராஜ் என்பவரை அணுகியுள்ளார். அவர் 80,000 ரூபாய் லஞ்சம் பேசி முன்பணமாக 30,000 ரூபாய் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் ரவி பாரதி புகார் அளித்தார். இடையில் கொழுமணிவாக்கம் பகுதியில் ரவி பாரதியிடம் லஞ்ச பணத்தை ராபர்ட் ராஜ் பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னபாரண்டப்பள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளியின் சமையல் கூட பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 2 சிலிண்டர்களை திருடியுள்ளனர். அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வைத்திருந்த அறையின் பூட்டை உடைக்க முயன்ற நிலையில் அதை உடைக்க முடியாமல் விட்டுச் சென்றனர். கடந்த ஆண்டும் இதேபோன்ற திருட்டு சம்பவம் நடந்த சூழலில் திருடர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியை அடுத்த மூக்கனூர் கிராமத்தில் ரயில் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பு மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். பொதுமக்களின் நீண்ட கோரிக்கைக்கு பின் 70 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டப் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மூக்கனூர் ரயில் நிலையத்தை அதே பகுதியில் அமைக்க வேண்டுமென ஒரு தரப்பினரும், மாற்று இடத்தில் அமைக்க கோரி மற்றொரு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பழைய ரயில் நிலையம் தங்கள் கிராம பகுதியில் வருவதால் மாற்று இடத்தில் அமைக்க வேண்டுமென அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்து மின் சாதனங்களை திருடிய வடமாநில இளைஞரை தோட்ட தொழிலாளர்கள் மடக்கி பிடித்தனர். தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் வயர்கள், மோட்டார்கள், இரும்பு கம்பிகள் தொடர்ந்து திருடுபோவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது தோட்டத்தில் புகுந்த வடமாநில இளைஞர் அங்கிருந்த மின் சாதனங்களை திருட முயன்றார். இதை பார்த்த தோட்ட பணியாளர்கள் அவரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தார். வழக்கம் போல் நீதிமன்றத்திற்கு சென்று பணிகளை மேற்கொண்டிருந்த வழக்கறிஞர் ஆனந்த் நாகேஸ்வர் ராவ் என்பவருக்கு திடீர் என்று மாரடைப்பு ஏற்பட்டதால் மயங்கி சரிந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் உயிரிழந்தார். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் தாராபுரத்தைச் சேர்ந்த பிரீத்தி என்பவருக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த சதீஷ்வருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் 120 சவர நகை, 25 லட்சம் ரொக்கம், 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இனோவா கார் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கூடுதலாக 50 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு கணவர் வீட்டார் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிரீத்தியின் கணவர் சதீஷ்வர், அவரது தந்தை விஜயகுமார், தாய் உமா ஆகியோரை நல்லூர் போலீசார் கைது செய்தனர்.